பூனை கண்கள் ஒரு திகில் கதை. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் இருந்தான். அவன் புகைப்படக் கலைஞன். ஒரு நாள் பழைய குடிசை ஒன்றின் அருகே புகைப்படம் எடுக்கப் போனான். அந்த குடிசை பற்றி அனைவரும் சொல்வார்கள். அங்க ஒரு கருப்பு பூனை இருக்கிறதாம். அதன் கண்களை பார்த்தவுடன் திகிலாகிவிடும். அருண் சிரித்தான். பூனைக்கு நான் பயப்படவே மாட்டேன். அவன் இரவு 9 மணிக்கு பின் அந்த இடத்துக்கு போனான். முழு நிலவு வெளிச்சம். காற்று பசை போல் குளிர்ந்தது. குடிசையின் கதவு தானாக சலசலவென திறந்தது. உள்ளே நுழைந்தவுடனே அவன் கேமராவை எடுத்து ஃபிளாஷ் ஒளியிட்டான். மின்னல். படம் எடுத்தவுடன் சுவரில் ஒரு நிழல் தோன்றியது. ஒரு பெரிய பூனை. அது மெதுவாக முன்வந்தது. அதன் கண்கள் சிவப்பாக எரிந்தன. அருண் பின்வாங்க முயன்றான். ஆனால் கதவு மூடியது. அந்த பூனை மெதுவாக பேசத் தொடங்கியது. என் புகைப்படம் எடுக்க யாரு சொன்னது? அவன் நடுங்கினான். நான் வெறும் படம் எடுத்தேன். பூனை சிரித்தது மனித குரலில். இப்போ அந்த படம் உனக்கு ஒரு சாபம். அவனின் கேமரா தானாக ஒளியிட்டது. அந்த ஒளியில் அருண் தனது முகத்தை பார்த்தான். ஆனால் அது மனித முகம் அல்ல, பூனையின் முகம். அவன் அலறினான், ஓட முயன்றான். ஆனால் ஜன்னல் வழி வெளியே குதித்தது ஒரு கருப்பு பூனை. அந்த நாள் முதல் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஒரு புதிய பூனை சுற்றிக் கொண்டே இருக்கிறது. அதன் கண்களில் கேமரா ஒளி போல மின்னல். பயத்தில் அலறும் முகம். முடிவு.